ஹைவர்ஸ் வணக்கம். இது உங்கள் வருகை முன்னித்தருவு சேனல். நீங்கள் டெய்லியும் வாரம் நியூஸ் பேப்பரை பார்க்கணுமா பார்க்கலையான்னு தெரியல. பட் நாட்டு நடப்பு என்னதான் நடக்குது, நாட்டில் இப்படி தான் போய்கொண்டிருக்கின்றது, நாட்டோட நிலைமை என்னதான் இருக்குன்னு நீங்கள் யாரும் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்காண்டி மிக சுருக்கமான செய்திகளாக நம் வருகை முன்னித்தருவு சேனல் வந்து அளித்து கொண்டு வருகின்றது. அதன் முன்னோட்டமாக இன்னைக்கு உலகத்திலே இந்தியாவில் தான் 5 கோடிக்கு அதிகமான வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளதாக பார்லிமெண்ட்ல தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்க வந்து நாட்டை விட்டு வெளியே போறீங்களா, ஃபாரின் எங்கேயாவது ஓடி ஒளிய போறீங்களா, அது மாதிரி போகக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னா, இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து தடையில்லா சான்று பெற்று தான் நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆக முடியும் என்பதில் மத்திய அரசு ஒரு அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அக்டோபர் 1 இந்த சட்டமானது அமலுக்கு வர உள்ளது. மக்களை உஷாராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏடிஎம் மூலம் வந்து நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டமானது பெறலாம். அது இலவசமாக அப்படி பெறலாம்னு சொல்கிறாங்க. பட் எந்த விதத்தில் உண்மை என்று யாருக்கும் தெரியாது. பட் இது முக்கியமான 3 வங்கிகள், HDFC, ICICI, SBI 3 வங்கிகள் வந்து இந்த திட்டத்தை வந்து முன்மொழிகிறாங்க. இதன் மூலம் இலவசமாக 1 கோடி ரூபாய் வரைக்கும் காப்பீடு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு வந்து எங்கள் கிளை அணுகுங்கள் என்று சொல்கிறாங்க. பெங்களூரில் ஒரு லேடி வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 16,000 ரூபாயை வந்து டாக்ஸிக்கு மட்டும் செலவு செய்வதாக அந்த எக்ஸ் பக்கத்தில் வந்து அந்த லேடியானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலமாக அவர் வந்து ஒரு புதிய காரை வாங்கியுள்ளதாகவும் இதன் மூலமாக கணிசமாக ரேட்டானது குறைந்து உள்ளது அப்படின்னு சொல்லி தனது ஆதங்கத்தை வந்து எக்ஸ் பக்கத்தில் வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பெட்ரோல் டீசல் விலை வந்து விலை குறையுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குறைய வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் பெட்ரோல் டீசல் விலை வந்து ஜிஎஸ்டி வரம்புக்கு உள்ளே வராத காரணத்தினால வந்து 60% மேலாக வரியானது விதிக்கப்பட்டு வருகின்றது. ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துச்சுன்னா 15-28% குறையும் என்று நிர்மலா சீதாராமன் சொல்கிறாரு. எந்த விதத்தில் உண்மை என்று யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது 2வது சனிக்கிழமை, எப்போ பார்த்தாலும் 2வது சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை தான் பேங்க் வந்து விடுமுறை இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 19th செஞ்சுரியில் வந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியோட பயனாளி வந்து தன் தாய் தந்தையை பார்ப்பதற்கு விடுமுறை சண்டே நாளில் வந்து பயன்படுத்திட்டு வந்தாப்புல. அதனால் வந்து அவர் விடுமுறையில் போய் தாய் தந்தையை பார்ப்பதற்காண்டி வாரத்தின் 2வது சனிக்கிழமை வந்து விடுமுறையாக அறிவித்து இன்று முதல் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக வழக்காடு சொல்லப்பட்டு வருகின்றது. உலகத்தில் உள்ள அமைதியான நாடுகளின் எண்ணிக்கை இருக்கு, எந்த நாடு வந்து அமைதியாக நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2008 இன்னைக்கு வரைக்கும் ஐஸ்லாந்து தான் 17 வருடமாக உலகத்தில் உள்ள அமைதியான நாடாக இருந்து வருகின்றது. அதுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர் நாடுகள் இருக்கின்றது. நம்ம பங்காளி சீனா வந்து 88வது இடத்துல இருக்கிறான். இந்தியா 116 இடத்துல இருக்காப்ல. வணக்கம்.